கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வேத வசனத்திலே 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிற ஒரு இடத்துல எதெல்லாம் ஒழிஞ்சிருமா? பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சிருமா? எல்லாம் எப்படி ஆயிருமா? புதுசா மாறிடுமா? இங்க சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் எப்படி இருக்கானா? அவன் என்று சொன்னால் ஒரு பிரதரை மட்டும் குறிக்கிறதல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாரையும் சொல்லுகிறது. சரிங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவள் புது சிருஷ்டி, அவன் புது சிருஷ்டி. சரிங்களா? அவனுக்குள்ள இருக்கிற பழையவைகள் எல்லாமே என்ன ஆயிடுமா? ஒழிந்து போயிடும். ஒழிச்சு வச்சிருப்போம்னு சொல்லல, சரிங்களா? இல்ல எங்கேயாவது கழட்டி வச்சிருப்போம் இல்ல, மொத்தமாவே என்ன ஆயிருமா? ஒழிந்து போயிடும். அது எங்க தேடுனா கூட கிடைக்காது. அவன் அப்போ ஒழிஞ்சு போயாச்சுன்னா நமக்குள்ள வர்றது என்னது? எல்லாமே புதிதானவைகள். சரிங்களா? அல்லேலூயா. அப்போ இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். சரிங்களா? நாம் கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பரிசுத்தமாக்கப்பட்டு, சிலுவையில் அறியப்பட்ட தேவன் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையாகவே என்னுடைய தகப்பன் என்று ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஞானஸ்தானம் என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை கலைந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவது. இந்த உபதேசங்கள் எல்லாம் ஊழியக்காரர் நமக்கு அவ்வப்போது போதிக்கிற உபதேசங்கள். ஆகையினால் நீங்கள் எல்லாரும் இதை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஞானஸ்தானம் என்பது பழைய பாவ வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது? அடக்கம் பண்ணப்படுகிறது. சரிங்களா? அடக்கம் பண்ணப்படுகிறது. அடுத்து நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தினால தண்ணீருக்கு மூழ்கப்பட்டு எழும்பும் போது நம்ம எப்படி எழும்புறோம்? புதிய சிருஷ்டியாய். சரிங்களா? புதிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நம்ம எழுதுறோம். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்கப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் சொன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆக்கப்பட்டோம்? புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே நமக்குள்ள இருக்கிற எண்ணம் எல்லாம் என்ன? நான் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போ மாற்றப்பட்டவர்கள் இடத்துல பழையவர்கள் என்ன ஆயிடுச்சா? ஒழிஞ்சு போயிடுச்சு, புதியவைகள் வந்துருச்சோம். சரிங்களா? அப்போ நம்ம பழசெல்லாம் என்னத்தை ஒழிச்சோம், புதுசு எது நம்ம வாழ்க்கையில பயன்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சில நேரத்துல நான் உங்களுக்கு விரிவாய் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நான் முடிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 71வது சங்கீதம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 71:7. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. அநேகருக்கு நான் எப்படி ஆனேனா? புதுமையை போலானே. அநேகருக்கு நான், சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், அநேகருக்கு நான் புதுமையை போலானே. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்? எதுவுமே. இதுதான் தெரியும் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? அப்போ அந்த குழந்தை புதிதாய் இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கு? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு, பிறந்திருக்கு. சரிங்களா? புதிதாய் பிறந்திருக்கு. இதே மாதிரிதான் நம்ம சிலுவையில் அறையப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம புதிதாய் ஒரு பிள்ளையா என்ன பண்றோம்? பிறந்திருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிறந்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப எப்படி பிறந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதோ, அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்களுக்கு, புதிதாய் பிறந்தவர்களுக்கு என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் நம்ம இருந்தோமா? நம்ம பிறந்த உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிறந்த உடனே நமக்கு என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாதான். சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, புதிதாய் பிறக்கும் பொழுது நாம் இயேசுவின் பிள்ளையா பிறக்கிறோம்.
அப்ப நமக்குள்ள இருக்கிற வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசுடைய குணாதிசயங்கள். சரிங்களா? இயேசுடைய குணாதிசயங்களா நமக்குள்ள இருக்கணும். ஆனா உலக பிரகாரமா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. சரிங்களா? புதிதாய் பிறந்தவர்களுக்கு நம்ம முதல் வசனத்துல வாசிச்சோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கா. அப்ப நம்ம புதுசா பிறந்திருக்கோம். சரிங்களா? புதுசா பிறந்திருக்கும் பொழுது பழையவைகள்லாம் ஒழிந்து போயிடுச்சு, புதுதானவைகள்லாம் வந்துருச்சு. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர நிறைய சூழ்நிலை மத்தியில பழசெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணுது? தலை தூக்குது. அப்ப முழுசா நம்ம என்ன பண்ணல? பழசெல்லாம் ஒழிக்கல. ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு என்னமே தெரியாது. ஆனா நம்ம பிறந்திருக்கிறோம், எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டே பிறந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இதை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? சுத்திகரிக்க போறோம். சரிங்களா? இந்த கர்த்தருடைய நம்ம இது வரைக்கும் புதுசா நம்ம பிறந்தோம் தான். ஆனா பிறந்த பிறகு நம்ம உள்ள சாகாத குணத்தெல்லாம் இன்னைக்கு சாகடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். புதிதாய் பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை மாத்திரம் நாம் சிந்தித்து கடந்து போவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உடனே அவனுடைய கண்களில் இருந்து விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த அதிகாரத்திலே பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது பவுலாய் மாற்றப்படுகிற ஒரு சம்பவத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் யாவருக்கும் தெரிந்த நான் சுருக்கமா சொல்றேன். பவுல் சவுலா இருந்த பொழுது, சரிங்களா, சவுலா இருக்கும் பொழுது கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை சாகடிக்கும்படியாக, சரிங்களா, துன்புறுத்தும்படியாக அவன் அதிகார இடத்துல சட்ட ரீதியான எல்லா பத்திரங்களையும் வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்திலே எல்லாரையும் அழிக்கும்படியாக கடந்து போகிறார். சரிங்களா? கடந்து போகும்பொழுது தேவ பிள்ளைகளை துன்புறுத்துவதற்காக சவுல் கடந்து வருவதை என் தேவன் அறிந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவல் யார்தான்? நம்முடைய தேவன் தான். நம்முடைய தேவன் பாதுகாவலா இருக்கும் பொழுது உலக மனுஷன் ஒருவரும் நமக்கு எதிராக எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவரும் நமக்கு எதிராக ஒரு சதியும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அவர்தான் நமக்கு அப்பாவா நம்ம கூட இருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இங்க தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக சவுல் கடந்து போகிறார். எல்லா அதிகாரபூர்வமான எல்லா சட்டங்களோடு கடந்து போகிறார். அப்பொழுது தேவன் சவுலை சந்தித்து அவருடைய கண்களில் குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார். சரிங்களா? இப்போ தமஸ்குக்கு கடத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தமஸ்கு ஒரு எல்லை தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துலயே சவுலை ஆண்டவர் என்ன பண்றாரு? சந்தித்து மின்னல் போன்ற ஒரு இடி அங்க உண்டாகி அவருடைய கண்கள்ல பட்டு அவருடைய கண்கள் என்ன ஆயிடுச்சு? குருடாக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? இப்பொழுது கர்த்தருடைய குரலை கேட்கிறாரு. கர்த்தர் அவரை சந்திக்கிறாரு. நான் தான், நீ நிந்திக்கிற தேவன் நான் தான் சொல்லி கர்த்தர் அவர் இடத்துல பேசுறாரு. அப்பொழுது அந்த இடத்திலே சவுல் என்ன பண்றாரு? தன்னை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். இப்போ சவுலுடைய வாழ்க்கையில அங்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவனை அவரை அறிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அறிந்து கொள்ளும்போது அவருடைய கண்களுக்கு ஒரு புதிதான பார்வை உண்டாகுது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொண்ட பவுலுக்கு என்ன உண்டாகுதுங்க? புதிய பார்வை. சரிங்களா? இந்த பார்வை வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கண்கள் இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் கிறிஸ்தவனை பார்க்கிறனோ அவனெல்லாம் நான் என்ன பண்ணணும்? அழிக்கணும், அவனை கொல்லணும். இதுதான் அவனுடைய எண்ணத்துல இருந்துச்சு. அவனுடைய பார்வையில யாரை தேடிட்டு இருந்தான்? கிறிஸ்துவ மக்களை அழிக்கும்படியாக. இங்க அவருடைய கண்கள் இருந்து செதுர்கள் கீழே விழுந்ததும் அவனுக்கு ஒரு புதிய பார்வை வருகிறது. அவன் என்ன பண்ணப்படுகிறான்? முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய பார்வை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பழைய பார்வை அல்ல. பழசா நம்ம இருக்கும்போது நம்ம எதிராளியை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? அன்பா பார்ப்போமா? நம்ம பார்வையிலேயே அவன் பயந்து ஓடிடுவான். நம்ம பார்வையிலே நம்ம எதிராளி என்ன பண்ணிடுவான்? பயந்து ஓடிடுவான். அந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்வை. அப்படிதானே? பார்வையிலே என்னை சுட்டரிக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்வை இருந்துச்சு. எப்போ? புதிய சிருஷ்டியா மாற்றப்படுறதுக்கு, பழைய வாழ்க்கை ஒழியறதுக்கு முன்னாடி. ஆனா புது சிருஷ்டியா மாற்றப்படும் பொழுது நம்ம பார்வை கூட எப்படியா மாறிச்சான்? புதுசா மாறிச்சான். சரிங்களா?
பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வை புதிதாய் மாறுமானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிய பார்வை நமக்கு வந்திருக்கணும். சரிங்களா? நம்முடைய பார்வை எப்படி தெரியுமா? குழந்தை பார்க்கும் இல்லையா? குழந்தை எப்படி பார்க்கும்? இவர் எங்கள் அத்தை, இவர் எங்கள் மாமா, மாமாவை பார்த்தா சிரிக்கணும், அத்தையை பார்த்தா கோபமாக பார்க்கணும், அப்படி பார்க்குமா? எல்லாரையுமே எப்படி தான் பார்க்கும்? ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அந்த புதிய பார்வை புதிய சிருஷ்டிக்குள்ள கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இதைதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பவுல் முற்றிலுமாய் மாற்றப்பட்டார். முற்றிலுமாய் எப்படின்னா, எவ்வளவு கோபத்தோட இருக்கிறார்னா எல்லாரையும் இப்பவே பிடிச்சு என்ன பண்ணிடணும்? கொலை பண்ணிடணும். அவ்வளவு ஒரு கொலை வெறியோட இருந்தவர் ஒரே நிமிஷத்துல கர்த்தருடைய பார்வையை மாற்றினார். அவர் மாற்றப்பட்ட போது அவருடைய பார்வை எப்படி தெரியுமா? கனிவான பார்வை. இவரை எதிர்த்து பேசுறவங்களெல்லாம் இவர் சிரிச்சுட்டே போவார். இவரை துன்புறுத்துறவங்களாம் சிரிச்சுட்டே போவார். ஏயா நல்லா படிச்சவன் பட்டதாரியா இருந்தவன் உனக்கு அறிவே இல்லையா? ஆமாங்க, அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவார். அவருடைய பார்வை அவரை துன்புறுத்துகளை, அவரை கேவலமா பேசுறவங்க மத்தியில அவருடைய பார்வை எப்படி இருந்து? கனிவான பார்வை. இன்றைக்கு நம்ம இடத்துல இந்த பார்வை இருக்கா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டேன் என்றால் ஏதோ மாற்றப்பட்டேன்னு சொல்றதல்ல, நம்முடைய பார்வையில ஒரு புதிய பார்வை வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது ஆவிக்குரிய வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவைகளாலே நாங்கள் மனுஷ ஞானத்தினால் போதிக்க வார்த்தையினால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டால் அடுத்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து பேசுகிற வார்த்தைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்படும் போது நம்முடைய பார்வை புதிதா இருக்கணும். அடுத்து நம்முடைய வார்த்தை புதிதாய் மாற்றப்பட வேண்டும். பழைய வாழ்க்கையில் இருந்த போது நாம் பேசின வார்த்தை அல்ல, புது சிருஷ்டியாய் மாற்றப்படும் போது நம்முடைய வார்த்தை புதிதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தைனா, புதுசானா ஏதோ தேடி கண்டுபிடிச்சு புதுசு பேசுறது அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு இருந்து பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? கனிவா இருக்கும், அன்பான வார்த்தையா இருக்கும். நம்ம எதிர்த்து வருகிற பகைஞரை கூட என்ன எவ்வளவு கோபத்தோட வந்தோம் தெரியுமா? இவன் அடிக்கலான்னு அவன் ஒரு வார்த்தை பேசினா அப்படியே நான் உருகி போயிட்டேன். அப்படி இருக்கும் நம்ம வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எதிராளியை கூட நேசிக்கிற ஒரு வார்த்தையாய் நம்முடைய வார்த்தை புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோம். புதிய பிள்ளை முதல்ல ஒரு மழலை மொழி பேசுவீங்களா? இதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோமா? ஐயோ என் பிள்ளை எவ்வளோ அழகா பேசுது, என் பையன் எவ்வளோ அழகா பேசுறான், என் பொண்ணு எவ்வளோ அழகா பேசுது. அப்போ புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவுடைய வார்த்தை தேவன் முதல்ல ரசிக்கணும். அடுத்து நம்ம கிட்ட நின்று பேசுறாங்கள அவங்க நம்ம வார்த்தையை என்ன பண்ணணும்? ரசிக்கணும். ரசிக்கிறாங்களா சிஸ்டர், பிரதர்? நீங்க கொஞ்ச நேரம் பேசினா மனசுக்கு சந்தோஷமா இருக்குது, எல்லா கவலையும் மறந்து போற மாதிரி இருக்குது. நல்ல ரசனையா உலக வார்த்தையில சொல்லல, ஆவியானவரால் பேசுகிற வார்த்தை. சரிங்களா? ஆவியானவரால் நடத்தப்பட்டு பேசுகிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 4 வார்த்தை பேசினாலும் அந்த சிஸ்டர் என் கூட வந்து பேசினாங்க, என் கவலையெல்லாம் என் இருதயத்தை விட்டு போயிடுச்சு. 4 வார்த்தை பேசினாலும் அந்த பிரதர் வந்து என் கூட கொஞ்சம் நேரம் பேசினாரு, எவ்வளவோ பிரச்சனையோடு இருந்தேன், எனக்கு இப்போ சமாதானம் வந்துருச்சு. அப்படி சொல்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களுடைய வார்த்தை, பழைய வார்த்தையெல்லாம் ஒழிந்து போய் புதிய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு என்னவா இருக்கணுமா? பிரயோஜனம் உண்டாக நீங்க என்ன பண்ணுங்க? பேசுங்க. அப்போ பழைய வாழ்க்கை வாழ்ந்தப்போ கெட்ட வார்த்தை அப்பப்போ சரளமா வந்துட்டு தான் இருந்துச்சு இல்லையா? பழைய வாழ்க்கை வாழ்ந்த போது என்ன வார்த்தை வந்துச்சு?
கெட்ட வார்த்தை வந்துச்சு. புதுசா மாற்றப்பட்ட பிறகு, நான் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பிறகு நான் கெட்ட வார்த்தையே பேசலன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பொய்யா தூக்குனீங்களா இல்ல உண்மையா தூக்குனீங்களா? புதிய சிருஷ்டியாய் நான் மாற்றப்பட்ட பிறகு என் வாயில கெட்ட வார்த்தையே வரல. அல்லேலூயா. உண்மையாவே வரல தானே கர்த்தர் பார்க்கிறார். சரிங்களா? புதுசா பிறந்த ஒரு குழந்தைக்கு கெட்ட வார்த்தை தெரியுமாங்க? அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. நானும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்பவும் முயற்சிக்கிறேன் சிஸ்டர். ஆனா திடீர்னு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா சரளமா அந்த வார்த்தை என்ன பண்ணிடுது, டக்குன்னு வந்துடுது. அப்படின்னு சொல்றவங்க நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். உங்க வார்த்தை அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீங்க பேசுறது ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, 2 வார்த்தையா இருந்தாலும் சரி, அதுவே நீங்க கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் பேசணுமா. எப்படி பேசணுமா? பிரயோஜனம் உள்ளதாய். நீங்க 4 வார்த்தை பேசினா கூட அவங்க கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமா, பிரயோஜனம் உள்ளதாய். கற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தையா இருக்கணும், கனிவான வார்த்தையா இருக்கணும், ரட்சிக்கு பேதுவான ஒரு வார்த்தையா இருக்கணும், மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தையா இருக்கணும். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி என்றால் எல்லாம் புதுசாக்கப்பட்டு நான் பிறந்துட்டேன், நான் இயேசு பிள்ளை சொல்லிட்டு வாழ்றதல்ல. நம்முடைய புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டால் நம்முடைய பார்வை புதிதாகணும், 2வது நம்முடைய வார்த்தை புதிதா இருக்கணும். இதுவரைக்கும் அப்படி என் வாயிலிருந்து ஏதோ தவறுதலா நம்ம அறியாம பேசிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தை 4 பேர் கேட்கறதுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 17:18. அப்பொழுது வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் ஹல்லேலூயா. பவுலுக்கு ஒரு பேர் இங்க வந்துச்சு, வாயாடின்னு. என்ன பேரு? வாயாடின்னு. அவரு நம்ம மாதிரி சண்டை போட்டு வாயாடின்னு பேர் வாங்கல. என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லியிருக்கு, அவர் இயேசுவின் சிலுவை காரியங்களை குறித்து மக்களோடு பேசினார். சரிங்களா? எப்ப பார்த்தாலும் ஏசப்பா உன்னை நேசிக்கிற தம்பி, ஏசப்பா உன்னை நேசிக்கிற தங்கச்சி, ஏசப்பா உன்னை நேசிக்கிற பிரதர், ஏசப்பா உன்னை நேசிக்கிற சிஸ்டர். இவனுக்கு எப்ப பாரு வேலையே இல்லையா? எப்ப பாரு என்ன பண்றா, இயேசுவை பத்தியே பேசிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு என்ன பேர் வந்துச்சு? வாயாடி. சரிங்களா? நம்மளை கூட நிறைய பேர் பார்த்து வாயாடின்னு சொல்லியிருப்பாங்க தானே. இந்த சிஸ்டர் வாயை திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாங்க. இந்த பிரதர் வாயை திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்க தானே, சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொன்னாங்க? இன்னைக்கு நம்ம அதை சிந்திக்கணும். நம்மளை பார்த்து உலக காரியங்கள் பேசுறதுனால வாயாடின்னு சொன்னாங்களா, இல்ல பவுலை பார்த்து சொன்னது போல இயேசுவின் காரியங்களை சொன்னதுனால வாயாடின்னு சொன்னாங்களா? என்னைக்கு நான் இயேசுவின் காரியத்தை லபலபலன்னு சொல்லியிருக்கிறேன். சண்டை போடும்போது லபலபலன்னு என்ன பண்ணுவேன், சண்டை போடுவேன். ஆனா கர்த்தரை பத்தி பேசும்போது 2 வார்த்தை. என்ன? 2 வார்த்தை. இயேசு உன்னை நேசிக்கிறார், சீக்கிரம் வரப்போறார், அவ்வளவுதான் சொல்லுவோம். அப்படிதானே? எப்பயாவது அப்பப்போ சந்திக்கும் போதெல்லாம், கடந்த நாட்கள் நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். ஊழியத்துக்கு போகும்போது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு வயசான அம்மாவுக்கிட்ட போயிட்டு நாங்கள் இயேசுவை பற்றி சொன்னோம். அந்த வயசான அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க என்னம்மா கிறிஸ்துவ சேவிக்கிறீங்க, எங்க தம்பி கொண்டாடி இருக்கிறாளே எப்ப பாரு சோசரம்னே சொல்றா, எப்ப பாரு இயேசுனே சொல்றா, எப்ப பாரு முட்டிலேயே இருக்கிறா. எப்படி? எப்ப பாரு முட்டிலே, எப்ப பேசினாலும் இயேசுவாண்டவர்னே சொல்றான். நான் எப்ப அவ வீட்டுக்கு போனாலும் எப்ப பாரு இயேசுனே சொல்றான். உங்க சொந்தக்காரங்களை பார்த்து என்னைக்காவது நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா? உலக மனுஷ ஒரு வயசான தாயாரு அவங்க தம்பி மனைவியை குறிச்சு இப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு இயேசுவை நேசிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு இந்த பவுல மாதிரி வாயாடிக்கிட்டே இயேசுவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. அப்போ என்ன நானே அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? அப்ப நம்ம வீட்டுக்கு தேவனை பற்றி அறியாத எத்தனையோ சொந்தக்காரங்க வராங்க, எத்தனையோ உலக மக்கள் மத்தியில நம்ம போய் பேசிக்கொண்டிருப்போம். கடைக்கு போகும்போது பேசுவோம், பஸ்ல பேசுவோம், பஸ் ஸ்டாண்ட்ல பேசுவோம், இல்லையா? நிறைய நேரம் நம்ம பேசுறோம். யாரை குறிச்சு பேசுறோம், என்ன பேசுறோம்? அந்த அம்மா சொன்னது உண்மையாவே நான் ரொம்ப வியந்து போனேன். அந்த சகோதரி குறித்து சொன்னாங்க, எப்ப பாரு என்னதான்
நான் எப்ப போனாலும் அவரை பார்த்தா பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்களை பார்க்கும் போதெல்லாம் யாரை பத்தி சொல்றாங்களா? நம்ம என்னைக்காவது இப்படி சொல்றோமா? நம்ம என்னைக்கா நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? என் அத்தை வீட்டுக்கு போனேன், எப்போ பாரு இயேசுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன், எப்போ பாரு இயேசு இயேசுன்னே சொல்லுவாங்க. இயேசு பாட்டையே பாடிட்டு இருப்பாங்க. அதனால அங்கே போகவே எனக்கு பிடிக்கலன்னு யாராவது சொல்றது உண்டா? சொல்றவங்க இருக்காங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பவுலை பார்த்து என்ன சொன்னாங்களா? வாயாடி. ஏன் தெரியுமா? அவர் இயேசுவின் சிலுவை காரியங்களை குறித்து எப்போதும் என்ன பண்ணுவாரா? பேசிக்கொண்டே இருப்பாரா. அப்போ புதிய சிருஷ்டியாய் புதுசா மாற்றப்பட்டவருடைய வாழ்க்கையில எப்பவுமே என்ன பேச்சுதான் இருக்கும்? இயேசுவை பத்தி தான் பேச்சு. அவன் ஓடி போயிட்டானா, அவன் அங்க போய் விழுந்துட்டானா, இவன் அப்படி இருந்ததுனால தான் அப்படி ஆகி போச்சான், இந்த வார்த்தை என்ன ஒருபோது நம்ம என்ன பண்ண மாட்டோம். அதுதானே சிஸ்டர் நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கான். அப்படிதானே? நம்ம குடும்பத்துல உட்காந்தாலும் சரி, சொந்தக்காரங்கிட்ட பேசினாலும் சரி, அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அவன் அப்படி பண்ணதுனால இப்படி ஆகி போச்சு, கண்ணால பார்த்தனே, இதைதான் நம்ம பேசணும் இல்லையா? அவன் அங்க கூட்டி போயிட்டானா, இவன் கூட்டி போயிட்டானா, இந்த காரியம் தான் அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு புது சிருஷ்டி இந்த மாதிரி காரியங்களை என்ன ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. புதிதாய் பிறந்தவர்கள், புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டவருடைய வாயில புதிய வார்த்தைகள் வரணும். அது கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை ஒன்றே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனிமே நம்மளை பார்த்து வாயாடின்னு ஒருத்தர் சொல்லணும். எப்படி சொல்லணும்? இயேசுவை பத்தி எப்ப பாரு, இந்த அக்காவை பார்க்கும் போதெல்லாம் இயேசுபா பத்தியே சொல்ல, இந்த அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் எப்ப பாரு இயேசுபா பாட்டையே பாடுறாங்க. எப்ப பாரு பாடிட்டு இருக்கீங்களா? எங்க பாட்டே வரதில்லை. நான் போன வாரத்தில் பிள்ளைங்க கிட்ட கேட்டேன், மனப்பாடமா ஒரு பாட்டு உங்களால பாட முடியுமாமான்னு கேட்டேன் பிள்ளைங்க கிட்ட. அப்ப எல்லாரும் திருன்னு முடிச்சாங்க. சரிங்களா? இன்னைக்கு சினிமா பாட்டை அவன் நினைச்ச இடத்துலலாம் என்ன பண்ணிட்டே இருக்கான், பாடிக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஆனா அந்த பாட்டை என்ன பண்ணிட்டு இருக்கான். ஆனா சமாதானம் தருகிற வார்த்தை நிறைந்த பாடல்கள் தேவர்களுடைய வாயில வருவதில்லை. வேலை செய்வது பாடிட்டு கொண்டே. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படின்னு என்ன பண்ணிட்டார், முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தாரா? இல்ல, வேலை செய்யும்போது பாடிக்கிட்டே, ஜோம் பண்ணிக்கிட்டே, ஸ்தோத்தரித்து கொண்டே. பஸ்ல போகும்போது சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கோம். உங்க மனசுல என்ன ஓடணும்? கர்த்தருடைய பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை நம்ம எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். புதிதாய் பிறந்தோடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாற்றத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். சொன்னார், ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் ஒரு உவமை சொல்றார். பழைய வஸ்திரம் புது வஸ்திரத்தை குறித்து ஒரு உவமையை சொல்றார். ஹல்லேலூயா. பழைய துணி கூட புதிய துணி என்ன பண்ண மாட்டோம், போடவே மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல துவைக்கிறதுக்கு துணி என்ன பண்ணுவோம், ஒரு பேக்ஸன்ல போட்டு வைப்போம் இல்லையா, இல்ல ஒரு மூலையில போட்டு வைப்போம். அந்த போட்ட இடத்துல பீரோக்குள்ள இருந்து ஒரு நல்ல சாரியோ ஒரு நல்ல சட்டையோ எடுத்து போடுவோமா? போட மாட்டோம். ஏன் தெரியுமா? அதை போட்டா இதுவும் அழுகாயிடும், நாத்தடிக்கும், அது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பழைய சட்டையை போட மாட்டோம். ஆனா கர்த்தர் நமக்கு புதிதான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வஸ்திரங்களை குறித்து 7 வஸ்திரங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க சொல்லப்படுற ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம். சரிங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம். கர்த்தர் நம்ம புதிய சிருஷ்டியா மாற்றப்படுவதற்கு முதல்ல நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரம். முதல் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒருபோதும் நம்ம பழைய வஸ்திரத்தோட போடக்கூடாது. சரிங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோட போடக்கூடாது. போட்டா என்ன ஆயிடுமா, பழைய துணி கூட சேர்ந்து நாத்தம் அடிச்சிடும், பழைய துணி கூட சேர்ந்து இதுவும் அழுக்காயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம அடிக்கடிக்கு நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பழைய துணி கூட கழட்டி வச்சிருக்கோம். அப்பப்ப பழைய துணி கூட தெரியாம செஞ்சுட்டோம் சிஸ்டர். ரட்சிப்பின் வஸ்திரம் புது துணி போட்டிருக்கன்றத மறந்து போயிட்டு அந்த செங்கல் கல் மேல உட்காந்துட்டேன். புதிய ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த திண்ணை மேல உட்காந்துட்டேன். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ புதிய துணி நான் போட்டிருக்கேன், ரட்சிப்பின் வஸ்திரம் நான் போட்டிருக்கேன்னா அது கரைப்படியாம, அது அழுக்காகாம பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரிங்களா? அப்பப்போ நம்ம வஸ்திரங்கள் பொய் பேசுறதுனால,
சரிங்களா? தெரியாம தவறுதலா ஒருத்தரை குறிச்சு இன்னொருத்தர்கிட்ட புறம் கூறும்போது நம்முடைய வஸ்திரம் என்ன ஆயிடுது? அழுக்காயிரு, கரைப்படிஞ்சு. சரிங்களா? அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புதிதாய் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தராரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பழுதாகாமல் அழுக்காகாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டோம்னா அதை சரியாய் பாதுகாத்துக் கொள்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திரம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? பழுதாகக்கூடாது. எப்படி கல்யாணத்துக்கு கட்டிட்டு போற பட்டு சாரி, கல்யாணத்துக்கு போட்டு போற பட்டு சட்டை அழுக்காகாம நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா? யாராவது அழுக்கா ஆளு பக்கத்துல வந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? தூரமா போயிடுவோம். சரிங்களா? இருக்கிற இடம் சுத்தமா இருக்குதா அப்படின்ட்டு நம்ம மூஞ்சி கொடுத்து உடைக்கிற கட்சிக்கும் கூட பார்க்காம அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு தான் அதுல உட்காருவோம். ஆனா இது என்ன துடைக்கிறது? முகம் துடைக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சாரி, நம்ம சட்டை பேண்ட் அழுக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நல்லா தொடச்சிட்டு அதுல உட்காருவோம். உண்மைதானே இது? இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் ஒண்ணு இருக்குன்றத அப்பப்ப என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடும். 4 பேர்கிட்ட நின்று பேசும்போது, என்னக்கா இப்படி எல்லாம் கூட பேசுவாங்களா, என்ன இப்படி பேசுற அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுல நம்ம இருக்கிற இடத்தையும் மறந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருந்துட்டு இருக்கோம். புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்கள் பழையவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டோம்? ஒழித்துணும். டோட்டலா நம்ம பழசா எப்படி இருந்தோமோ அது எல்லாமே முழுசா மாறி புது வஸ்திரம் எனக்கு உடுத்தப்பட்டிருக்குது. அதனால 4 பேர் மத்தியில நம்ம நின்னாலும் அந்த பழசு கூட சேராம தனியா இந்த ட்ரெஸ் என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். சரிங்களா? அப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ளும்போதுதான் கர்த்தருடைய வருகையில நாம் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இளைய குமாரனை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிப்போம். நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனுக்கு கர்த்தர் அவங்களுடைய தகப்பன் மூலமாக கர்த்தர் இளையகுமாரனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். என்ன வஸ்திரம்? ஏன் தெரியுமா புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு நாள் அவன் துன்மார்க்கமா வாழ்ந்தான். அவங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொண்டு போயிட்டு துன்மார்க்கர்களோடு சேர்ந்து வாழ்ந்து அந்த அவர் கொண்டு போன சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அடிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு அப்பாவுடைய அருமை தெரியல, அப்பாவுடைய அன்பு தெரியல, எதுவுமே தெரியாம துன்மார்க்கமான உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். ஹல்லேலூயா. சந்தித்த உடனே முதலில் அவருக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? இப்போ சந்திக்கப்பட்டு தகப்பனை தேடி வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த வஸ்திரத்துல வாசிச்ச என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்துக்கு ஈடாக உலகத்துல எந்த வஸ்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. விலை உயர்ந்த வஸ்திரமான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அணிந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு நம்ம பயபக்தியா இந்த உலகத்துல வாழ வேண்டும். இந்த வஸ்திரத்தை கடைபிடிப்பதற்காக திரும்பவும் துன்மார்க்கமா பின்னாடி இருப்பதற்காக நண்பர்கள் திரும்பவும் வருவாங்க, நம்ம சொந்தக்காரங்க திரும்பவும் வருவாங்க, நம்ம இணைச்ச பந்துக்கள் திரும்பவும் வருவாங்க பழைய வாழ்க்கைக்கு நேரம் எழுதுறதுக்காக. ஒரு நாள் என் கூட வாக்கா, நீ உள்ளெல்லாம் வர வேண்டாம், வெளியே நின்னா போதும். எங்க? கோயிலுக்கு. சரிங்களா? எங்க? கோயிலுக்கு. அக்கா ஒரே ஒரு நாள் தான், முன்னாடிலாம் நீ வந்ததானே, இன்னைக்கு என் கூட ஒரே ஒரு நாள் வா, உள்ள வர வேண்டாம், எங்க நில்லு. ஆனா வெளியே நிக்கிறது யார் பாக்குறா? எல்லாரும் பாக்குறாங்க. முதல்ல உலகத்துல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. என்ன இயேசு கோயிலுக்கு போய் அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் சோதரம் சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த கோயில் வாசப்படியில் நின்றுட்டு இருக்காங்க. யாருக்கு நிக்கிறாங்க? புரியுதுங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிற நாம் எங்க நிக்கிறோம், எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி உலக பிரகாரமா போட்டுக்கொள்கிற ஒரு கல்யாணத்துக்கு போடுற ஒரு பட்டு சேலையை நம்ம பத்திரமா பாதுகாக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் விலையேற வஸ்திரம். சரிங்களா? விலையே கொடுக்க முடியாது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு விலையே இல்ல. எவ்வளவு கொடுக்க முடியும்? கர்த்தர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து இந்த வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஈடாக நம்ம ஒன்றுமே எழுத முடியாது. அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும்? பழையவை எல்லாம் கடந்து போய் புதிதான வஸ்திரம், எந்த இடத்துலயுமே பழுது கிடையாது. இந்த ட்ரெஸ்ல என்ன இல்ல?
எங்கேயுமே பழுதில்லை. எங்கேயுமே நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோன்னே அதில் என்ன பார்ப்போம்? டேமேஜ் இருக்கா? டேமேஜ் இருந்தால் என்ன பண்ணிக்கிறேன்? சொல்லிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு போய் பார்க்குறேன், டேமேஜ் இருந்தால் திரும்ப வந்து மாட்டிக்கிறேன். ஆனா இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கும்போது டேமேஜ் தான் கொடுக்கல. ஹல்லேலூயா. எப்படி கொடுத்திருக்காரு? புதிய வஸ்திரம். ஹல்லேலூயா. விலை உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. கலைப்படியான வஸ்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான வஸ்திரம். ஹல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை நாம் கலைப்படியாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எத்தனையோ முறை கரைப்படியாம வாழணும் நாம் முயற்சித்து இருக்கிறோம். ஆனா சில இடத்துல சின்ன கரை, அங்கங்க பொய் சொன்னதுனால லைட்டா கரைப்பட்டுருச்சு, புறம் கூறுனதுனால லைட்டா கரைப்பட்டுச்சு. இந்த கரை போகுமா? போகுமா? கண்டிப்பா போகவே போகாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் அழுது, ஆண்டவரே உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் ஒரு விஷயம் என்னை கழுவுங்கப்பா, நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், என் ட்ரெஸ்ஸை கரைப்படுத்திட்டப்பா, உடைய விலை உயர்ந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. என்ன தாங்க? நம்ம பாடணும் இல்லையா? உங்க கிருபை தான் என்ன தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்ன நடத்துகிறது. உங்க கிருபை இல்லைன்னா ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது. ஆனா என் சொந்த பலத்தினால, என் சொந்த காரியத்தினால, என் சொந்த சிந்தையினால தெரியாம இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஆயிடுச்சு? கரைப்பட்டுருச்சுப்பா. ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்க, உடைய ஈசோப்பினால் என்னை கழுவுங்க, உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று சொல்லி நம்ம உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கரைப்படிந்த வஸ்திரத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுட்டு திரும்ப திரும்ப போயிட்டு கரையில உட்கார்ந்தா 10 முறை கரைப்பட்டா அது தோச்சா போகுமாங்க? ஏதோ ஒரு முறை பட்டுச்சுன்னா ஆளா போட்டு என்ன பண்ணிடுவோம்? சுத்தம் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? துணி துவைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஆளா போட்டா கரை போயிடும். ஏதோ ஒரு முறை. 10 முறை அந்த கரை படிச்சு ஆளா போட்ட கூட போகாது. சரிங்களா? ஏதோ தெரியாம பண்ணிட்டு ஒரு முறை கத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? கிருபையை கேட்கலாம். கேட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்ணீங்கன்னா மன்னிக்கப்படாது. கர்த்தருடைய வருகை நாம் இழந்து போவோம். ஹல்லேலூயா. ஆகையினால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை காத்துக்கொள்ள நாம் வைராக்கியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1 வசனத்தை வாசிக்கலாம். மீட்டுக்கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிங்கன்னா நம்மளை கூப்பிடுற அழகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். என் புறாவே, என் உத்தமியே, இஸ்ரவேலே, யூதா கோத்திரத்தானே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரா? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் நம்மை அழைக்கும் போது எப்படி அழைத்திருக்கிறாரா? அந்த பெயருக்கு பாத்திரவான்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அழைத்த பிள்ளைகளை ஒருபோதும் என் தேவன் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அழைத்தது மனிதன் அல்ல, நம்முடைய தாய் தகப்பன் அல்ல, நம்முடைய சொந்தக்காரரோ நம்முடைய நண்பர்களோ அல்ல, அந்த சராசங்களை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிற தேவன், நமக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. நம்ம எப்படி அழைத்திருக்காரா? பெயர் சொல்லி அழைத்தார். அப்ப அந்த பெயருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்கணும். நம்ம பெயர் சொல்லி அழைத்தவர் சாதாரண தேவன் அல்ல, ஒரு ஏதோ கல்லோ மண்ணோ விக்கிரகத்தை போல அல்ல தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா, இத்தனை நாளா இதை வச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, இத்தனை நாளா இந்த வேதனையோடு நான் இருக்கிறேனே, ஒரு நாள் கூட இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல தேவன் நம்ம கூட இருக்கிறதே என்ன பண்ணிடுறோம்னா மறந்து போயிடும். என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிட்டு ஏன்பா எனக்கு இந்த பிரச்சனை, ஏன்பா எனக்கு இந்த கஷ்டம், ஏன்பா எனக்கு இவ்வளவு வியாகுலம், இவ்வளவு கஷ்டம் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு நம்மளே பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கேள்வி கேட்டுக்கிறோம் இல்லையா? அப்படி ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. நம்ம கூட நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்பா நீங்க தானப்பா என்னை கொண்டு வந்தீங்க, நீங்க தானப்பா என்னை அழைச்சிங்க, இதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லுவீர்களானால் அதை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். என்னால இது தாங்க முடியலப்பா,
என்னால் இந்த பலவீனத்தை சகித்து கொள்ள முடியலப்பா, என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியலப்பா. நீங்க பாருங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, என்ன நான் உம்முடைய பிள்ளைய. நம்ம வார்த்தை அப்படி கனிவா இருக்கணும். அப்பா கூட பேசுறோம் இல்லையா, ஏசப்பா கூட பேசும்போது இப்படி பேசணும், அப்பா என்னால் இது தாங்க முடியலப்பா, இந்த பலவீனத்தை என்னால் தாங்க முடியலப்பா, இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவரை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறாரா? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்தது ஏதோ குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க நினைக்கிறது, சிந்திக்கிறது, இருக்கிற சூழ்நிலை, இனிமே இருக்க போற சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்கள் என்று இயேசுவுக்கு பின்னாக வந்தவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெயரை கொடுத்தார். என்னது? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்று எப்ப பேர் வந்துச்சு? அப்போஸ்தலர்ல வந்துச்சா? யாரை பார்த்து சொன்னாங்க? சீஷர்களை பார்த்து சொன்னாங்க இல்லையா? அப்ப நம்மள சீஷர்களை கர்த்தர் என்ன அழைத்திருக்கிறாரு? நீ ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். அப்ப கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு நீ ஒரு கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவன். சரிங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் நம்ம அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அவர் நம்மளை பார்க்க மாட்டாரா? அவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்க மாட்டாரா? நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன் என்று கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் ஒருவரும் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவருடைய பிள்ளையாய் நம்ம ஜீவிக்க பிரயாசப்படும் பொழுது, அவருடைய பிள்ளையாகவே வாழ்வதற்கு நாம் முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுமாக கர்த்தர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். விலக்கி ஹல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பழைய மனுஷனா நம்ம இருக்கும்போது நம்ம இருதயத்துல என்னென்னமோ நம்ம சிந்திச்சிருப்போம். அப்படிதானே? என்னென்னமோ, இதுதான் அதுதான் இல்ல, என்னென்னமோ நம்ம சிந்திச்சோம். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? புதிய இருதயம். சரிங்களா? புதிய இருதயத்தை கர்த்தர் எதற்கு தந்தார் தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நாம் நினைக்க வேண்டும். புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவள், புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவன் கர்த்தருடைய இருதயத்தை சுமந்து செல்கிற பிள்ளை. சரிங்களா? அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்த இருதயம் புதிதான ஒரு இருதயம். சரிங்களா? ஒரு புது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையோட இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, கோபம், துர்குணம் இது எதுவுமே என்ன பண்ணாது, இருதயத்துல இருக்காது. அந்த பிள்ளையோட இருதயம் புதுசா இருக்கும். சரிங்களா? புதுசா. அதே மாதிரி நாம் ரட்சிக்கப்பட்டு புதிய மனுஷனாய் மாற்றப்படும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? புதுசா இருக்கும். எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். அப்ப பழைய துர்குணங்கள் ஒன்றுமே அந்த இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு இருதயம் தான் புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட ஒரு இருதயம். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த இருதயத்துல எங்கேயாவது ஒரு வாரத்துல பழையவைகள் என்ன பண்ணிருக்கு? தங்கி இருக்கு இல்லையா? பழையவைகள் ஒரு ஓரத்துல. நான் கூட நல்லா கர்த்தருடைய பிள்ளை மாதிரி வாழ்றதுக்கு பிரயாசப்படுறதா, ஆனா திடீர்னு என்ன இது? கோபம் வந்துடுது, கோச்சிக்கிறேன். என்ன பண்ணிடுறேன்? கோச்சிக்கிறேன். இந்த கோச்சிக்கிறேன்றது நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு வழியில நடத்துற ஒரு கோச்சிக்கிறதா இருக்குது. தெரியுங்களா? இந்த கோச்சிக்கிட்டு பேசாம இருக்கிறது, கோச்சிக்கிட்டு பேசாம இருக்குது. இன்னைக்கு சண்டை போட்டாலே 4 நாள் பேச மாட்டாங்க. சண்டை போட்டா 4 நாள் பேச மாட்டாங்க, 3 நாள் பேச மாட்டாங்க, ஒரு வாரம் பேச மாட்டாங்க, ஒரு மாசம் பேச மாட்டாங்க. இப்படி நீங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்க இருதயம் புதிதாக்கப்படல. சரிங்களா? யாரோ உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டாங்க, யாரோ உங்களுக்கு எதிராக தீங்கு செஞ்சுட்டாங்க, அவங்களோட இருதயத்துல கரையாவே நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, என்னை இப்படி பண்றல ஒரு நாள் உங்களை நான் பார்த்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்க இருதயம் இன்னும் என்ன ஆகல? புதிதாக்கப்படல.
ஆண்டோடைய வார்த்தை சொல்றது, உன் சத்துருவை ஸ்நேகி. உன்னை ஒரு கன்னத்தில் அறையுவனுக்கு இது மறு கன்னத்தையும் காட்டு. இதுதான் நம்ம அப்பாவுடைய வார்த்தை. ஆனா அப்படிப்பட்ட சர்வ வல்லம அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற நம்ம கோச்சிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? ஏசப்பா கோச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போமா? ஏசப்பா நம்ம செய்யறோமே, ஏசப்பாக்கு விரோதமா எவ்வளவு காரியம் செய்யறோம். அவர் இந்த மாதிரி பேசாதமான்னா அதை தான் பேசுவோம், இந்த மாதிரி செய்யாதமா அதை தான் செய்யறோம். சரிங்களா? அப்போ செய்யற நம்ம பார்த்து ஏசப்பா கோச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கை என்ன வருது? யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற காரியத்துக்கு ஒரு முறையா அவர் கோச்சிருப்பாரு, என்னைக்கோ நம்ம வாழ்க்கையை முடிச்சு போயிருக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, என் மகனுடைய குணம் மாறும், என் மகளுடைய குணம் மாறும், என்ன மாதிரி என் பிள்ளை மாறுவா, என்ன மாதிரி என் மகன் மாறுவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்காரு? எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. இருதயத்தில் இருக்கிற தவறான குணங்கள், இப்படிப்பட்ட தவறான காரியங்கள், நான் ஏன் பெரிய பெரிய பாவம்லாம் சொல்லலாம், நம்ம அடிக்கடிக்கு நம்ம வாழ்க்கையில வந்து இந்த கோச்சிக்கிறது, கோவப்படுறது, பேசாம இருக்கிறது, இதுதான் அடிக்கடி நம்மளை சந்திக்கிற ஒண்ணு. அப்படிதானே? அடிக்கடிக்கு நம்மளை ஏதாவது எதிர்த்து கொஞ்சம் நம்மளை ஒரு மாதிரி தாழ்வா பேசிட்டாங்கன்னா நமக்கு ஒரு ரோஷம் வந்துடும். எத்தனை டைம் நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், என்னை பார்த்து நீ என்ன பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வந்துடும்? ரோஷம் வந்துடும். ஏசப்பா நம்மளை பார்த்து கோவப்பட்டிருந்தா, உனக்கு எத்தனை முறை நான் சொல்றது, வார்த்தையின் மூலமா எத்தனை முறை எச்சரிக்கிறது, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கோவப்பட்டாதான் நம்ம வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு தயவான இரக்கத்தினால கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய இருதயம் இன்னைக்கு புதுசாகுமா, நாளைக்கு புதுசாகுமா, இருதயத்துல இருக்கிற இந்த கசப்பை தூக்கி போடுவாளா, இந்த வெறுப்பை தூக்கி போடுவாளா, இந்த பை சொல்றதை தூக்கி போடுவாளா, இந்த புறப்புறுதலை தூக்கி போடுவாளா சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அப்பா நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கண்டிப்பா நம்முடைய இருதயத்தை புதிதாக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். அதுக்குள்ள எந்த கரையுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்த உடனே இது எனக்கு பிடிச்ச இதயம், இது எனக்கு பிடிச்ச இதயம், கர்த்தர் வந்து அதுக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. புது இருதயம் உள்ளவர்கள் எப்படி தெரியுமா வாழ்வாங்க? எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யாருக்கு தெரிந்த ஒரு வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஆமான் ராஜாவை பார்த்து சொல்றாரு, இந்த ஊர்ல ஒரு விதமான ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்களா? பரம்பி இருக்கிறாங்க. அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கா? விகற்பமா இருக்கான். இது நம்ம யாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். புதிதான இருதயம் உள்ளவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? விகற்பமா இருக்கும். அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? எப்படின்னா உலக மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள். சரிங்களா? ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்? புதிதா இருக்கும். பார்ப்பதற்கு ஆச்சரியப்படுகிற வண்ணமா இருக்கும், பார்க்கிறதற்கு அதிசயமான ஒரு குணமா இருக்கும், பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே என்று சொல்லுகிற அளவுல அவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அல்லேலூயா. இங்க வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சா? விகற்பமா இருந்துச்சா? இன்றைக்கு புது சிருஷ்டி ஆக்கப்பட்டேன், புது சிருஷ்டியாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானதா இருக்கிறதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்னை பார்த்து இந்த அக்கா பேசுறது மற்றவங்க பேசுற மாதிரியே கிடையாது, புதுசா பேசுறாங்க. இந்த அண்ணன் பேசுறது பழக்க வழக்கங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது, ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து யாராவது கேட்டிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? இங்க ஆமான் சொல்றாரு, ஒரு உலக மனுஷன் ராஜா கிட்ட போய் சொல்றாரு. ஒரு எந்த மனுஷன்? உலக மனுஷன். அவன் கர்த்தரை அறியாதவன். சரிங்களா? கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? விகற்பமா இருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா? நம்மளை பார்த்து நம்ம கூட பிறந்தவங்க சொல்லுவாங்களா? நம்மளை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்களா? இவங்க பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை பார்த்து சொல்லலைன்னா இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, என் பேச்சுல ஒரு மாற்றம் மற்றவங்க பார்க்கணும். அப்பா, என் நடக்கையில ஒரு மாற்றத்தை மற்றவங்க பார்க்கணும். என்னுடைய செயல்முறைகள்ல மற்றவங்க என்ன பண்ணணும்? ஒரு மாற்றத்தை
பார்க்கணும். என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில மற்றவங்க என்ன பார்க்கணும்? ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்கள், புதிதான சிருஷ்டியாய் பிறந்தவர்கள் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில என்ன வரும்? மாற்றம் வரும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு மாற்றமே வரவில்லை என்றால் நாம் இன்னும் என்ன பண்ணவில்லை? கர்த்தர் விரும்புகிற ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்படலை. பழையவைகளை நம்ம இன்னும் என்ன பண்ணல? ஒழிச்சு கட்டலை. என்ன பண்ணல? ஒழிச்சு கட்டலை. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சா? புதுசா. அப்ப புதுசா மாற்றப்பட்டுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குமா? விகற்பமா, வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்லி போகிறேன். அங்க சீஷர்கள் எல்லாம் பந்தியில உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? சாப்பாடு சாப்பிடுறாங்க. அப்ப அவங்க இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள்லாம் இவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. சரிங்களா? என்ன பாக்குறாங்க? பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படிலாம் உட்காடுறாங்க, எப்படிலாம் சாப்பிடுறாங்க, இயேசு பின்னாடியே போறாங்களே, இவங்க கிட்ட என்ன மாற்றம் இருக்கு, அப்படி என்னதான் இயேசு கிட்ட இருக்குது, இவங்க பின்னாடியே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களை பார்த்து கொண்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு கூட்ட மக்கள் நம்மளையும் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? எதுக்கு தெரியுமா பாக்குறாங்க? ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்கணும். இந்த தவறை கண்டுபிடிச்சாதான் இவங்களை என்ன பண்ண முடியும்? சாத்தானுடைய பிள்ளைக்கு, அவங்க சாத்தானுடைய பிள்ளைகளோடு இணைத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாருமே என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? பார்த்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? எப்ப ஒரு தவறு இவங்க செய்வாங்க, எப்ப இவங்களை குறை சொல்லலாம், எப்படி எப்ப இவங்களை குறை சொல்லலாம், எதுல இவங்க கிட்ட இருக்கிற குறைய நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான், நம்ம கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இந்த சீஷர்கள் போய் பந்தியில் உட்காந்து இங்க பார்த்துட்டே இருந்து ஒரு குறையை சொல்றாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசுவே, உங்க சீஷர்கள்னு சொல்றீங்களே, இவங்களாம் கை கழுவாம உட்காந்து பந்தியில் உட்காந்துருக்காங்க, என்ன குறையை கண்டுபிடிச்சாங்க? கையை கழுவாம உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இல்லாம ஒரு சட்டம் வேற சொல்றாங்க. என்ன தெரியுமா? பாரம்பரியமா கை கழுவிதான் சாப்பிடணும்னு நம்ம முதியோர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உங்க சீஷர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கை கழுவாம பந்தியில உட்காந்துருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைய கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? என்ன இது ரொம்ப பெருசா? இது ஒரு பெரிய தப்பாங்க. கை கழுவாம என்ன பண்ணிட்டாங்கன்னா பந்தியில உட்காந்துட்டாங்க. அதுக்கு ஏன் சொன்னா பதில் சொன்னார். வாசிங்க அந்த வசனத்தை. பிரதியுத்தரமாக ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுடைய உபதேசத்தை இவங்க என்ன பண்றாங்களா? கட்டளையா நியாயப்பிரமாணம் மாதிரி இயேசுக்கே போதிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்ப்பது உலக பிரகாரமா, நம்ம வெளி பிரகாரமா இருக்கிற சுத்தத்தை அல்ல. அவர் பார்க்கிறது என்னது? இருதயத்தை. முதல் பேசுறதை கட்ட நம்ம இடத்துல பார்க்கறது இல்லை, இருதய பூர்வமாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று புதிய சிருஷ்டியாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், பழையவர் ஒழுங்கு போன எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வெளிப்பிரகாரமா மற்றவர்கள் பார்ப்பதற்கு தகுந்த மாதிரி நான் கிறிஸ்தவன் என்று மாய்மாலமாய் வாழ்கிறதை கட்ட பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய மன திரும்புதல் எங்க வரணும்? உள்ளத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கறது வெளி பிரகாரமா தான் பார்க்கறாங்க. சரிங்களா? சாதாரணமா கை கழுவாம பள்ளியில் உட்கார்ந்தாங்க, பாரம்பரியமா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய உபதேசமா அந்த உலக மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை உதட்டளவுல இருக்கிறது முக்கியம் அல்ல, வெளி பிரகாரமா இருக்கிறத பெரிய உபதேசமா நீ எடுக்காத, இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட வெளியில இருக்கிற மக்கள் மத்தியில பார்க்கும்போது கிறிஸ்தவன் மாதிரி நடந்துக்குவோம். அப்படிதானே? கிறிஸ்தவ மாதிரி நம்மளை பார்த்து ஒரு குறையும் அவங்க சொல்லிடக்கூடாது. நம்ம ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணி கிறிஸ்தவனா காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறது வெளிப்பிரகாரமான வாழ்ற வாழ்க்கை அல்ல, இருதய பூர்வமாக. ஹல்லேலூயா. நம்ம காண்பிக்கிற அன்பு எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். மக்கள் விகற்பமா இருக்கிற வாழ்க்கை எங்க இருந்து வாழணும்? இருதயத்திலிருந்து வாழும். மற்றவர்கள் பார்க்கிறாள் என்பதற்காக ஒரு மாற்றம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் வர வேண்டும். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட வாழ்க்கை,
புதிதாய் மாற்றப்பட்டவருடைய வாழ்க்கை முழுமையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை மாய்மாலமாய் மாற்றப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையை நாம் இந்த நாளிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர் பார்வைக்கு விருப்பமாய் காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? நம்ம புதிய மனுஷனை என்ன பண்ணிக்கணுமா? தரித்துக் கொள்ளணும். நமக்கு புதிதான அபிஷேகத்தை, புதிதான ஆவியை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டு, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புதிய மனுஷனாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. புதிய மனிதரை நாம் இந்த நாளுடன் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தரித்துக் கொண்டோம். தரித்துக் கொண்டால் அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. சரிங்களா? நம்ம உள்ளத்திலே தரித்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தர நமக்கு வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 92வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களை கர்த்தர் புதிய அபிஷேகத்தால் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்று அவர் புதிய எண்ணெயினால் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தால் அவர் நிரப்ப வல்லவர். எப்ப தெரியுமா? ஆண்டவரே, நான் புதிய சிருஷ்டி என்று சொல்லி பழையவை ஒழிக்காம சில வேளைகளில் இந்த பழைய வாழ்க்கையை அப்பப்போ தலை தூக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா, என்னை முழுமையாகவே உண்மையாகவே ஒரு புது சிருஷ்டியாக என்னை மாற்றுங்க. புதிய பார்வை என்னிடத்துல வர வேண்டும். புதிய வார்த்தைகள் என்னிடத்துல புறப்பட வேண்டும். புதிய வஸ்திரத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். புதிய பழக்க வழக்கங்கள் என்னிலே உண்டாக வேண்டும். என் இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களோ, கர்த்தர் கண்டிப்பா உங்களை புதிய அபிஷேகத்தினார் இதுவரை இருந்த ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்திற்கு அவர் கடந்து போக செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா? உண்மையாகவே கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? புதிதான மனுஷனாய் புதிய பிள்ளையாய் பிறந்தவர்கள். அப்போ புதிதாய் பிறந்தவர்கள் எப்படி, நான் உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை சொன்னனோ அதே மாதிரி ஒரு உள்ளம் தான் நமக்கு வர வேண்டும். ஒருவேளை நீங்க அவ்வப்போது பொய் சொல்றவங்களா, புறங்கூறுறவங்களா, இல்ல சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கோச்சிக்கிறவங்களா, சரிங்களா, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கோச்சிக்கிறவங்களா, பேசாம இருக்கிறது, முகத்தை திருப்பி காட்டுறது, சரிங்களா, இந்த மாதிரி குணங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா அதை இன்னைக்கே என்ன பண்ணிடணும்? மாற்றிடணும். கர்த்தருடைய கோபக்கினி நம்ம மேல வந்துச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. ஒருவராலையும் தாங்க முடியாது. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் ஆனதால் இன்றை வரைக்கும் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகளை கர்த்தர் மன்னித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தர் எத்தனை நாள் பொறுத்துக் கொள்வார்? ஒரு மனுஷனாலேயே ஒரு மனுஷன் தூங்குறதுனா கொஞ்ச நாள் என்ன பண்றதுல பொறுத்துக்க முடியல. ஆனா கர்த்தர் இத்தனை வருஷங்கள், ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 20 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 30 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் தேவன் உங்களிடத்திலிருந்து ஒரு மாற்றம் வருமா 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 என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நாம் ஏமாற்றுவோம், ஆனால் கர்த்தருடைய வருகை இழந்து போவோம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. இன்று நாம் தூங்குகிற நாள் நாளைக்கு முடிப்போமா என்று நமக்கு தெரியாது. ஆகையினால் இந்த நாள், இந்த நிமிடம் தான் நமக்குரியது. ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் தான் நமக்கு உரியது. இப்போ கர்த்தர் உங்க கூட என்ன பேசினாரோ அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அறிக்கை செய்வீர்களானால் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. புதிதாக இருதயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. புதிதாக பழக்க வழக்க குணங்கள் உள்ளவராய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். புதிதாக அபிஷேகத்தால் நம்மை நிரப்புவார். வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதெல்லாம் அப்படியே உணர்வார். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. அப்பா, என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று
முதற்கடலில் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை. என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என் இருதயத்திற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்று நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட எங்களுடைய பார்வைகள் புதிதாக மாற வேண்டும். எங்கள் வார்த்தையில் புதிதான வார்த்தைகள் வர வேண்டும். எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, புதிதான வஸ்திரத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தர வேண்டும். எங்களை பேர் சொல்லி அடைந்த தேவனுக்கு நாங்கள் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். எங்கள் இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்பா உதவி செய்ய ராஜா. எங்கள் சொந்த பலத்தினால், எங்கள் சொந்த முயற்சினால் ஒன்றும் முடியாது. என் தேவனே தயவா இறங்குங்க, தயவா இறங்குங்க, தயவா இறங்குங்க. புதிய பழக்க வழக்கங்கள் எங்கிலே அநேகர் காண வேண்டும். புதிய பழக்க வழக்கங்கள் எங்கிலே உலக மக்கள் பார்க்க வேண்டும் ராஜா. தயவா என் தேவன் இறங்க செய்வீராக. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், இதை செய்வோப்பா. என் வாழ்க்கையை உடைய கருத்தில் தருகிறேன். என் உள்ளமான மனுஷனை உடைய கருத்தில் தருகிறேன். நீர் என்னை ஆப்போடு நடத்துவீராக. புதிதான அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அன்பின் தேவ ஆவியானவரே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் புதிதான அபிஷேகத்தால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக.
அதிகமாக நேசிக்கிறார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே உடைய வார்த்தையை கொண்டு புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படி என்னுடைய குணங்கள் மாறி இருக்க வேண்டும் என்பதை குறித்து என் வேத வசனமாகிய கண்ணாடியில் எங்கள் இருதயத்தை காண்பித்ததற்காக, எங்கள் உள்ளான மனுஷனை காண்பித்ததற்காக உங்கள் கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே புது சிருஷ்டியாக்கப்பட்டவன் எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய பார்வையிலே, எங்கள் குணங்களிலே, எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே எந்தெந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் என்று கேட்டு அறிந்து கொண்டோமோ அந்த வார்த்தையின்படி எங்களை முற்றிலுமாக சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. ஒரு பெரிய வாழ்க்கை கற்றுவிடுவீராக, ஒரு பெரிய அபிஷேகத்தால் எங்கள் நிரப்புவீராக, ஒரு பெரிய இருதயத்தை கழுவீராக. எங்களுக்கு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வசனம் கத்தாவே கரைப்படிந்து போகாதபடிக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தினால் ஒரு விசை கழுவி எங்களை சுத்திகரித்து இனி ஒவ்வொரு ராஜா புது சிருஷ்டியாய் நாங்கள் வாழ உலக மக்கள் எங்களிடத்தில் இருக்கிற விகற்பத்தை பார்க்கும்படியாக, எங்களிடத்தில் இருக்கிற மாற்றத்தை பார்க்கும்படியாக, எங்களை ஒரு விசையை நேரத்தில் அனுகிரகம் செய்யும்படியாக தொடர்ந்து தேவனை எங்களை நடத்துவீரார். அப்பா, எங்கள் சொந்த முயற்சினால் ஒன்றும் முடியாதப்பா. உடைய கருத்தை எங்களை தருகிறோம். உடைய கிருபையின் கரைகளை தாங்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக, எங்களை ஆராதனை செய்யும்படியாக கிருபை தந்து நடத்த எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தைக்கு நேராக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டவர்கள் வரக்கூடிய நாட்களை கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வாங்க. இப்பொழுது ஜெபம் முடிந்த போது நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய பாதுகாவலை தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்க கர்த்தர் உறக்கம் செய்யும்படியாய் உங்களுடைய கரங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஆற்றலும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்பின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.